ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இப்படி கந்தர் அனுபூதியை சொல்லி எந்த கோயிலை காமிக்க போறேன்னு பார்க்குறீங்களா? தென்காசி மாவட்டத்தில் உள்ள வெண்ணிமலை முருகன் கோவில், பாவூர் சத்திரம் மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய வெண்ணிமலை முருகன் கோவில் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்குறது இந்த அரச மரத்தடி விநாயகர். விநாயகர்னாலே விக்னங்களை தீர்ப்பவர். அதுலேயும் இந்த விநாயகர் எல்லாருக்கும் வேலையை கொடுப்பவர்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விநாயகர்கிட்ட வேண்டிட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த விநாயகரை வேண்டி இந்த அரச மரத்தடியோடு சேர்த்து 3 சுற்று சுற்றி ஒரு வெடலை போட்டுட்டு போனாங்கன்னா அந்த ஆளுக்கு வேலை கிடைக்குங்கிறது இந்த ஊரில் உள்ள மக்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரத்தடியோடு சேர்த்து சுற்றுறதுனால சயின்டிஃபிக் ரீதியாகவும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நீங்கி பாசிட்டிவாக எனர்ஜிஸ் வரக்கூடியதுங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒன்று. அதனால தான் கோயிலில் சாமிகள் எல்லாத்தையுமே வந்து பழைய காலத்தில் வந்து அந்த அரச மரத்தடியில் வந்து வச்சு வணங்குறது வந்து சிறப்பாகவே இருக்குது. புத்தருக்கு ஞானம் பிறந்தது கூட அரச மரத்தடிங்கிற மாதிரி விநாயகர் இருக்கக்கூடிய இந்த அரச மரத்தடியில் நம்ம சுற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரஸ் வந்து காணாமல் போயிடும். இது வந்து ஒரு சின்ன மலைப்பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்குது. வெண்ணிமலை அப்படிங்கிறதே ஒரு ஏற்றமான இடத்துல இருக்குது. கோயில் நல்ல பெருசு. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு 30லேருந்து 40 கல்யாணம் வரைக்கும் ஒரு நாளில் நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பேர் வரக்கூடிய அளவுக்கு பெரிய கோயில். கார் பார்க்கிங்லேருந்து பைக் பார்க்கிங் வரைக்கும் எல்லாமே வசதியாக இருக்கக்கூடிய இந்த கோயில் ரொம்ப மன அமைதியை கொடுக்கக்கூடிய கோயிலாக இருந்தது இந்த கோயில். தீபாவளி திருநாளுங்கிறதுனால மக்கள் எல்லாமே இந்த ஊரை சார்ந்தவங்க பக்கத்து ஊரில் கீழப்பாவூர், மேலப்பாவூர், குருமலாப்பேரி, ஆவுடையானூர், அரியபுரம், இப்படி மாடியனூர், பக்கத்து சுற்று வட்டார பகுதியில் ஒரு ஒரு 20 ஊரில் இருந்து மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த முருகன் கோயிலுக்கு வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சுவாமியை வந்து அவ்வளோ அழகாக பக்கத்தில் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு பெரிய திருக்கோயில், கூட்ட நெருக்கடி எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு மனசுக்கு சாந்தமான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை நான் சொல்லுவேன். இப்போது படிக்கிறது கூட பிள்ளைங்க வந்து குரூப் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி இந்த இடத்துல வந்து உட்காந்து படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த கோயில் கொடிமரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லாதவங்க இந்த கோயில் கொடிமரத்தை சுற்றி வந்து அதில் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த வெற்றி வேலவனாகவே குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த கோயில் கொடிமரத்துக்கு எப்போவுமே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதா இப்போ வரைக்கும் உள்ள ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. கோயிலோட கருவறை பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த கருவறை பக்கத்தில் அந்த மண்டபத்தில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கந்தர் அனுபூதி எல்லாமே 4 லைன்ஸ் எழுதி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்தது. சாமியை என்ன சொல்லி வேண்டுறது அப்படின்னே தெரியாமல் சில பேர் வருவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இது மாதிரி மந்திரங்களை படித்து சுவாமி வேண்டிக்கலாம். இது நவக்கிரகம். இந்த நவக்கிரகத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் கொஞ்சம் சின்ன கோயிலாக தான் இருந்தது. இப்போ தான் இந்த மண்டபங்கள் எல்லாமே எடுத்து கட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஒரு ஊரில் உள்ள மக்கள்கிட்ட இருந்து வரி பணங்களாக வாங்கி மக்களோட ஆதரவோடு செய்யப்பட்டது. இந்த ஒவ்வொரு தூண்லையுமே ஒவ்வொருத்தரோட குடும்பத்தோட பெயர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அளவுக்கு மக்கள் வந்து இந்த முருகருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இவர் தான் கல்யாண குரு தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் வரனாகாத திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது நம்பிக்கை. இங்கே வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு விளக்கு போடுறதுக்கு அதிகமான பெண்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அப்புறமா கன்னி விநாயகர். இந்த சுத்து பிரகார மண்டபத்திலேயே ஒவ்வொரு தூண்லையுமே ஒவ்வொரு குடும்பத்தோடைய பெயர்கள் யார் இந்த தூணுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த தூணோட கல்வெட்டில் இருக்கும். வாசல் பின்பக்கமாகவும் வாசல் உண்டு. இந்த திருவிழா காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால பின்பக்கமாகவும் வாசல் உண்டு, சைட்லேயும் வாசல் வச்சுருப்பாங்க. கல்யாணங்கள் வந்து இங்கே வந்து வெகு விமர்சையாக நடைபெறுது. கிட்டத்தட்ட இந்த ஊரில் உள்ள முக்காவாசி மேரேஜ் வந்து இங்கே தான் நடக்கும். விஷ்ணு துர்க்கை அம்மன் இவங்களுக்கு ராகு காலத்தில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு பெண்கள் வந்து இங்கே எப்போவுமே இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டாக 10 to 12:30க்குள்ளே இங்கே வந்து ராகு கால பூஜை வந்து எப்போவுமே நடக்கும். அம்பாள் வந்து ரொம்ப திவ்யமாக சக்தி வாய்ந்த அம்மன். கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய இந்த விஷ்ணு துர்க்கை அம்மன் ரொம்பவே அழகாக வடக்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க. இது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும், கிரிவல பாதை. இந்த கிரிவல பாதையுமே முதல்ல கரடு முரடாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கோயில் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து, கமிட்டி எல்லாருமே சேர்ந்து ஊர் மக்கள்கிட்ட
கேட்டு பெரியவர்கள் கிட்ட கேட்டு ஸ்பான்சர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதில தான் இந்த கிரிவல பாதை அமைந்தது. இது என்னது கோயில் அப்படின்னு சொன்னா, திருமலை கோவில். இந்த ஊர்ல இந்த இடத்துல இருந்து பார்த்தா அங்க உள்ள திருமலை கோவில் தெரியும். அங்கேயும் ஒரு நாள் நம்ம வீடியோ போடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிரிவல பாதையானது நான் ரொம்ப எப்படி சொல்ல கரடுமுரடா இருந்தக்கூடிய இடத்துல ஃபுல்லாமே செங்கல் தரை போட்டு குடுத்துருக்காங்க. இந்த ஊர் பெரியவர்கள் எஸ்கே ஜுவல்லர்ஸ்லேருந்து எஸ்கேடி, எம்எஸ்பிவிஎல், எம்கேவிகே இப்படி ஒரு வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரத்தில் உள்ள வெண்ணிமலை முருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வெண்ணிமலை வள்ளி தேவசேனாதிபதி சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே பழமையான கோயில். இந்த ஊர் மக்களுக்கு ஒவ்வொரு அடையாளத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய கோயில். அடையாளம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த சைடு உள்ள சரௌண்டிங்ஸில் உள்ள அத்தனை திருமணங்கள் அத்தனையுமே இங்கே தான் நடைபெறும். அதனால ஒருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நம்பகமான ஒரு அடையாளமாக, ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளாக இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அனைத்து மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார், தென்காசி சரௌண்டிங்ஸ்ல உள்ள மக்களை. இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், மாசி திருவிழா 10 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும். 18 ஊரை சார்ந்த மக்கள் வரி பிரித்து நடக்கக்கூடிய ஒரே திருவிழா எது அப்படின்னு சொன்னால் இந்த மாசி திருவிழா தான். ஒரு ஊர் 2 ஊர் கிடையாது, 18 ஊரை சார்ந்த மக்களும் அவரவர்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ப 18 ஊரை சார்ந்த பால்குடங்கள் வந்து 18 ஊரை சார்ந்த வேல் காவடி அத்தனையும் மிக பிரம்மாண்டமாக இந்த 10 நாள் மாசி திருவிழாவாக நடைபெறும். இங்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இங்கே இருக்குது. அந்த நாள் வழக்கப்படி 10 நாளும் 10 சமுதாய மண்டகப்படி ஒரு நாளும் திருவிழாவானது முருகர் பெருமானுக்கு உகந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு, உகந்த வண்ணங்களால் ஆடை சாற்றப்பட்டு, பச்சை சாத்தி சிவப்பு சாத்தி எல்லாமே இங்கே வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பிலையும் பொதுமக்கள் சார்பிலையும் அழகா திவ்யமாக நடைபெறுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ரெண்டாவது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெறும். இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, நாளை மறுநாள் ஆரம்பிக்குது. அதாவது தீபாவளி முடிஞ்சு மறுநாள் புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது கந்த சஷ்டி. இங்கே 7 நாள் இருக்காங்க அப்படின்னா 8வது நாள் இங்கே திருக்கல்யாணமும் நடைபெறும். அதையும் மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பெண் பார்க்கும் படலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வரை வழக்கமாக உள்ளது. இந்த கோயிலுக்கு வந்து பெண் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்குனுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஊர் மக்களிடையே நிலவி வந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கீழே இருக்கிற அரச மரத்தடி விநாயகரை ஒரு வெடலையை போட்டுட்டு மேலே வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி தான், ஜெயம்தான். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல இங்க வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நட திறந்திருப்பாங்க. சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 7:30 வரைக்கும் நட இருக்கும். ஏதாவது ஒரு குறிக்கோளை நீங்க வச்சுட்டு இந்த ஏரியாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த முருகப்பெருமானை வந்து பாருங்க, ரொம்பவே அற்புதமானவர், சக்தி வாய்ந்தவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பாவூர் சத்திரத்துல உள்ள வெண்ணிமலை முருகன் தான் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற ஒரு திருக்கோயிலா இந்த கோயில் விளங்குது. ஏன் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு புதுசா ஒரு வீடு பால் காய்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கோயில்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயமானது மென்மேலும் பெருகக்கூடிய வாய்ப்பை பெற்று தருவதாக இந்த சரௌண்டிங்ஸ்ல உள்ள மக்கள் எல்லாம் முருகரை அப்படி அன்போட வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதனால மறக்காம நீங்களும், நாங்க இன்னைக்கு தீபாவளி திருநாள் அன்னைக்கு இன்னைக்கு தேவசேனாதிபதியை பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் ஒரு நாள் டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவரோட அருளையும் ஆசியையும் பெற்று தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.